அல்லாஹ் மிகவும் கிருபை உடையவன், அல்லாஹ் மிகவும் கருணை உடையவன். அல்லாஹ் கருணையால நம்ம செய்த பாவங்களை எல்லாத்தையுமே அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். நம்மளுடைய வேலை நம்ம பாவ மன்னிப்பு கேட்கிறது. அல்லாஹு அக்பர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், கால அல்லாஹு தபாரக வ தஆலா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க ஹதீஸ் குதுஸில, யா இப்ன ஆதம, அல்லாஹ் அழைக்கின்றான், ஆதமுடைய பிள்ளைகளே, மா தஅவுதனி வ ரஜவுதனி கஃபர்து லக், நீங்க என்னிடம் பிரார்த்தனை வழியாக என்னிடம் பிரார்த்தனை கேட்குறீங்க, ஆசையோடு என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், என்னுடைய நன்மைகள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்ற ஆசையோடு நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்கும் பொழுது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் துஆ கேட்கும் பொழுது, கஃபர்து லக், உங்களுடைய பாவங்களை நான் மன்னிப்பேன் என்று சொல்கின்றான். அல்லாஹு அக்பர். இதுக்கு மேலே என்ன வாக்குறுதி வேணுங்க? என்ன வாக்குறுதி வேணும்? எதற்காக நம்ம காத்து கொண்டிருக்கின்றோம்? சுப்ஹானல்லாஹ். எதற்காக நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கு இவ்வளோ டிலே பண்ணிட்டு இருக்கிறோம்? 10 வருஷம் போச்சு, 20 வருஷம் போச்சு, 30 வருஷம் போச்சு, அப்படியே தான் நம்மளுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்குது. மற்றவங்கள பார்க்குறோம், மாஷா அல்லாஹ் இவர் மாஷா அல்லாஹ் நல்லா படிச்சிருக்கிறாரு, மாஷா அல்லாஹ் இவர் தான் குர்ஆன் ஓதுவதற்கு சரி, மாஷா அல்லாஹ் இவர் தான் அடுத்தவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டே போகிறோமே தவிர, அடுத்தவங்களை ஜட்ஜ் பண்ணிகிட்டே போகிறோமே தவிர, நம்மளை எப்போ நாம் ஜட்ஜ் பண்ண போகிறோம்? நாம் மரணிக்கும் பொழுது நாம் மட்டும்தான் தனியாக மரணிக்க வேண்டும். மன் ரப்புக், உங்களுடைய ரப்பு யார் என்று கேட்டால், இன்னைக்கு நான் ரப்பை பற்றி படிக்கலைன்னா, இன்னைக்கு அல்லாஹ்வை பற்றி படிக்கலைன்னா, இன்னைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் நாம் மீளவில்லை என்றால், அனீபு இலா ரப்பிக்கும், அல்லாஹ் சொல்கின்றான், மீண்டு விடுங்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் மீண்டு விடுங்கள். எப்பொழுது? வ அஸ்லிமு லஹு, நீங்கள் முஸ்லிமாக அல்லாஹ்விடம் மீண்டு விடுங்கள். மின் கப்லி ஐ யஅத்தியகுமுல் அஸாபு ஸும்ம லா துன்ஸரூன், உங்களுக்கு கடும் வேதனை வருவதற்கு முன்னால், சுப்ஹானல்லாஹ், ஜஹன்னத்துக்கு போவதற்கு முன்னால் மீண்டு விடுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். கூ அன்ஃபுசிக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, நரக நெருப்பிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். தௌபா தான் ஒரே வழி, தௌபா தான் ஒரே வழி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் நாம அழுது புலம்பி அல்லாஹ்விடம் நாம பாவ மன்னிப்பு கேட்கறது தான் ஒரே வழி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சொன்னார்கள் சஹாபாக்கள்கிட்ட சொன்னார்கள், உங்களுடைய நன்மையான காரியங்கள் உங்களை சொர்க்கத்தில் இழுத்துச் செல்லாது. உங்களுடைய நன்மையான காரியத்தினால் நீங்கள் சொர்க்கம் சென்று விட முடியாது. 5 வேளை தொழுதுட்டோம், நன்மையான காரியங்கள் செய்துட்டோம், நோன்பு பிடிச்சிட்டோம், ஜகாத்து கொடுத்துட்டோம், சொர்க்கத்துக்கு போயிடுவோமா? இதனால் தான் சொர்க்கத்துக்கு போவோமா? இந்த நன்மையான காரியங்கள் மட்டும் நம்மளை சொர்க்கத்துக்கு இழுத்து செல்லுமா என்று கேட்டால் இல்லை என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், உங்களுக்குமா என்று கேட்டார்கள். ஆம் என்றார்கள். என்னுடைய நன்மையான காரியம் எனக்கு சொர்க்கத்துக்கு இழுத்து செல்லாது. எது இழுத்து செல்லும்? எதன் வழியாக நாம சொர்க்கத்துக்கு செல்ல முடியும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் வழியாக, அல்லாஹ்வுடைய கருணையின் வழியாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய